ஒரு மொழியின் ஓசை. உலக அரங்கில் இன்று சுமார் 4500 மொழிகள் பேசப்படுகின்றன. இம்மொழிகளின் எழுத்து வடிவங்கள் பெரும்பாலும் 2 கூறுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை சித்திர வடிவ எழுத்துக்கள் மற்றும் ஒளி வடிவ எழுத்துக்களாகும். சீன மொழி எழுத்துக்கள் சித்திர வடிவம் கொண்டவை. தமிழ் மொழி ஒலிகளின் இணைப்பில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. அந்த இணைப்பினை வரையறுத்து சொல்லுகிறது தமிழ் ஒலிப்பியல். அது மட்டுமின்றி ஒளியன்களையும் அடித்தளமாக கொண்டது தமிழ் ஒலிப்பியல். தமிழ் மொழியில் பயன்படுத்தப்படும் அடிப்படை ஒலி அலகுகளைத்தான் பேசிக் சவுண்ட் யூனிட்ஸ் நாம் ஒளியன்கள் என்கின்றோம். எடுத்துக்காட்டாக அடை, ஆடை என்ற சொற்களின் பொருள்கள் வேறுபட்டவை. இவ்வேறுபாட்டை ஆ ஆ என்ற ஒளியன்கள் உணர்த்துகின்றன. ஈடு மற்றும் ஈடு என்ற சொற்களின் வேறுபாட்டை ஈ மற்றும் ஈ என்ற ஒளியன்கள் காட்டுகின்றன. எனவே ஆ ஆ ஈ ஈ என்ற ஒளியன்கள் தமிழ் மொழியில் உயிர் ஒளியன்கள் என்று கருதப்படுகின்றன. இவ்வாறாக தமிழ் மொழியில் காணப்படும் அனைத்து சொற்களையும் ஒலிப்பியல் ஆய்வு செய்ததில் அவை அனைத்துமே 12 உயிர் ஒளியன்களையும் மற்றும் 18 மெய் ஒளியன்களையும் அடித்தளமாக கொண்டு ஒலிப்பதை அறிய முடிகிறது. இந்த 30 ஒளியன்களை அடிப்படையாக கொண்டுதான் தமிழ் இலக்கணமே கட்டமைக்கப்பட்டுள்ளது. வெளி மாநிலங்களில், வெளிநாட்டு பள்ளிகளில் தமிழ் முதன்மை மொழி அல்ல. பிரெஞ்சு, ஜெர்மன் மொழிகள் போன்று தமிழ் மொழியினை ஓர் 2ஆம் மொழியாக பயிலும் நிலையில்தான் நம் குழந்தைகள் உள்ளனர். பிரெஞ்சு, ஜெர்மன் மொழிகள் 30க்கு குறைவான ஒளி வடிவ எழுத்துக்களால் கட்டமைக்கப்பட்டுள்ளன. தமிழ் மொழியினை ஒலிகளின் அடிப்படையிலே எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்கு சில வழிமுறைகளை கைட்லைன்ஸ் ஐரோப்பிய மரபு மொழி கல்வி இயக்ககம் கொடுத்திருக்கிறது. தமிழ் இணையவழி பல்கலைக்கழகமும் கொடுத்திருக்கிறது. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகமும் கொடுத்திருக்கிறது. இவற்றின் அடிப்படையிலே வெளிநாடுகளில் தமிழை ஓர் மரபு மொழியாக கற்றுக் கொடுக்க உருவாக்கப்பட்ட பாடத்திட்டம்தான் ஒரு மொழியின் ஓசை என்கின்ற பாடத்திட்டம். 12 உயிரொலிகள், 18 மெய்யொலிகளை மட்டும்தான் குழந்தைகள் கற்றுக்கொள்வார்கள். அதை கூட 12 உயிரொலிகளையும் வரிசை கட்டி கற்றுக்க மாட்டாங்க. அதாவது ஆனா அவன்னா ஈனா என்ன உணவன்னா அப்படி கற்றுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 12 உயிர் ஒலிகளையும் அவற்றின் வரி வடிவங்களையும் கற்றுக்கொண்டால் கூட அந்த குழந்தைகளால் ஒரு சொல்லை கூட உருவாக்க முடியாது. எனவே எல்லாத்தையும் ஒன்றா கற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி கசரை தவிர இக்கு, இச்சு, இத்து, இப்பு என்று 18 மெய்யொலிகளையும் வரிசை கட்டி கற்றுக் கொடுக்க கூடாது. ஏன்னா 18 மெய்யொலிகளை கற்றுக்கொண்டால் கூட அவங்களால ஒரு சொல்லை கூட உருவாக்க முடியாது. பிறகு எப்படி செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா, கணிதம் கற்றுக் கொடுப்பது போல், அறிவியல் கற்றுக் கொடுப்பது போல், கோ ஃப்ரம் நோன் டு அன்னோன், கோ ஃப்ரம் சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் என்ற அடிப்படையிலே 2-3 மெய்யொலிகள், 2 உயிரொலிகள், அப்புறம் அந்த மெய் ஒலிகளுக்கும் உயிர் ஒலிகளுக்கும் இடையிலே இலையோடுகின்ற உறவுமுறை, அந்த ஒலிகளை இணைத்து ஒலிக்கும் போது கிடைக்கின்ற இணைப்பு ஒலிகள், அந்த இணைப்பு ஒலிகளினுடைய எழுத்து வடிவங்களை அறிந்து கொண்டு அவற்றை பயன்படுத்தி எப்படி எழுத்துக்களின் கோர்வையினை, சீக்வன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ், பின்னர் சொற்களை அமைப்பது என்பதை அறிந்து கொண்டு அதுக்கப்புறம் இன்னொரு 2 மெய்யொலிகள், அப்புறம் 2 உயிரொலிகள், இப்படியாக இந்த பாடத்திட்டம் கற்றல் படிகளாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையிலே எழுதப்பட்ட நூல்தான் ஒரு மொழியின் ஓசை. இதனை பாடநூல் என்று சொல்வதை விட மாணவர்களின் பயிற்சி நூல் என்று சொல்லலாம். ஏனெனில் சைல்டு சென்டர்டு அப்ரோச் என்று சொல்வார்களே, அந்த முறையிலே இந்த நூல் எழுதப்பட்டுள்ளது.
இந்த நூலிலே முதலாக மாணவர்கள் 5 ஒலிகளை ஒலித்து பழகுவார்கள். அவை இட்டு, இப்பு, இம், ஆ, ஆ. இந்த ஒலிகளை ஒலித்து பழகிய பின் அன்றைய தமிழன் என்ன செய்தான் தெரியுமா? இட்டு, ஆ என்ற 2 ஒலிகளையும் இணைத்து ஒலித்து பார்த்தான். அந்த 2 ஒலிகளும் செம்புலப்பெயல் நீர்போல் ஒன்றென கலந்ததை அறிந்தான். எப்படி தெரியுமா? இட்டு, ஆ, இட்டா, 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 டா, 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 டா என்ற புதியதோர் ஒலி வருவதை உணர்ந்து கொண்டான். இட் என்ற அடிப்படை ஒலியோடு பேஸ் சவுண்ட், ஆ என்ற உயிரொலியினை கலப்பதனால் கிடைக்கின்ற டா என்ற உயிர்மை ஒலிக்கு எழுத்து வடிவம் கொடுக்க டாவினுடைய அடிப்படை ஒலியான இட்டின் எழுத்து வடிவத்திலே உள்ள புள்ளியை எடுத்துவிட்டான். இப்படித்தான் டா என்ற ஒலிக்கு எழுத்து வடிவம் கிடைத்தது. அடுத்ததாக இப் என்ற ஒலியினையும் ஆ என்ற ஒலியினையும் இணைத்து ஒலித்து பாருங்கள். இப், ஆ, இப்பா, பா, 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 பா என்ற உயிர்மை ஒலி தோன்றும். இப் என்ற அடிப்படை மெய்யொலியிலே ஆ என்ற உயிரொலி இணைவதனாலே கிடைக்கிறது பா என்ற உயிர்மை ஒலி. அந்த பா என்ற உயிர்மை ஒலிக்கு எழுத்து வடிவம் கொடுக்க இப் என்ற ஒலியினுடைய எழுத்து வடிவத்திலே இருக்கின்ற புள்ளியை எடுத்து விட்டார்கள். இப்படித்தான் பா என்ற உயிர்மை ஒலிக்கு எழுத்து வடிவம் கிடைத்தது. இப்போது இம் என்ற ஒலியிலே ஆ என்ற ஒலியினை இணைத்து சொல்லி பாருங்கள். இம், ஆ, மா, 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 மா என்று வரும். இந்த மா என்ற ஒலிக்கு எழுத்து வடிவம் கொடுக்க இம் என்ற ஒலியினுடைய எழுத்து வடிவத்திலே இருக்கின்ற புள்ளியை எடுத்து விட்டார்கள். எனவே மா என்ற ஒலிக்கு இப்படித்தான் எழுத்து வடிவம் கிடைத்தது. அடுத்ததாக இட் என்ற ஒலியினையும் ஆ என்ற ஒலியினையும் இணைத்து சொல்லி பார்ப்போம். இட்டு, ஆ, டா, 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 டா என்ற ஒலி வரும். இந்த டா என்ற ஒலிக்கு எழுத்து வடிவம் கொடுக்க அன்றைய தமிழன் என்ன செய்தான் தெரியுமா? ஆவிற்கென்று ஒரு ஒலிக்குறியீட்டை ஏற்படுத்தி கொண்டான். இதுதான் ஆவின் ஒலிக்குறியீடு. இந்த ஒலிக்குறியீட்டை நீங்கள் எங்கு பார்த்தாலும் ஆ என்று ஒலிக்க வேண்டும். டா என்ற ஒலிக்கு எழுத்து வடிவம் கொடுக்க அன்றைய தமிழன் இட்டின் புள்ளியை எடுத்துவிட்டு ஆவின் ஒலிக்குறியீட்டை சேர்த்து கொண்டான். இப்படித்தான் டா என்ற ஒலிக்கு எழுத்து வடிவம் கிடைத்தது. அதே போன்றுதான் பா என்ற ஒலிக்கும் மா என்ற ஒலிக்கும் எழுத்து வடிவங்கள் கிடைத்தன. இப்போது உங்களால் இட், இப், இம், டா, பா, மா, ஆ, ஆ, டா, பா, மா என்ற மொழிகளை மொழிக்க தெரியும். இந்த மொழிகளின் கோர்வையினால் நீங்கள் சில சந்தங்களை ரிதமிக் பேட்டர்ன் பெற முடியும். எடுத்துக்காட்டாக ஆ, இம், மா, அம்மா, ஆ, இப், பா, அப்பா, பா, இப், பா, பாப்பா, மா, மா, மாமா, ஆ, இட், ட, இம், ஆட்டம், பா, இட், ட, இம், பாட்டம் என்ற சொற்களை உங்களால் ஒலிக்க முடியும், எழுதவும் முடியும். இப்படித்தான் இந்த கலைத்திட்டம் செல்கிறது. இந்த கலைத்திட்டம் அயலகத்திலே தமிழ் படிக்கின்ற மாணவர்களுக்கு எப்படி ஏற்புடையதாக இருக்கும் என்று நீங்கள் கேட்கலாம். மொழிகளை அடிப்படையாக கொண்டு பயில்கின்ற மாணவர்களால் எந்த ஒரு சொல்லையும் எளிதாக மொழிகளை இணைத்தோ எழுத்துக்களை கூட்டியோ
படிக்க முடியும். எடுத்துக்காட்டாக அன்னை என்ற சொல்லை பாருங்கள். இதன் முதல் ஒலி ஆ, அதை அவர்களால் எளிதாக சொல்ல முடியும். இரண்டாவது ஒலி இன், அதையும் அவர்களால் சொல்ல முடியும். அடுத்து உள்ள ஒலி நை. நை என்ற ஒலியினை ஒலிப்பதற்கு 216 உயிர்மை எழுத்துக்களை படித்தவர்கள் கூட சற்று சிரமப்படுவார்கள். ஆனால் இந்த கலைத்திட்டத்திலே படித்த மாணவர்களால் அதை எளிதாக ஒழித்து விடுவார்கள். எப்படி எனில், இந்த நை என்ற எழுத்திலே உள்ள நா மீது ஒரு புள்ளி வைத்தால் அது இன் என்ற மெய்யொலி என்று அவர்களுக்கு தெரியும். ஒரு உயிர்மை ஒளியிலிருந்து எப்படி ஒரு மெய் ஒலியை ஒலிப்பது, அதே போன்று ஒரு உயிர்மை எழுத்திலிருந்து எப்படி ஒரு மெய்யெழுத்தை கண்டறிவது என்பதற்குரிய பயிற்சிகள் இந்த பாடத்திட்டத்திலே கொடுக்கப்பட்டுள்ளன. எனவே அவர்களால் நா என்பதை இன் என்று எழுதி பின்னர் அந்த சங்கிலி கொம்புக்கு உரிய உயிர் ஒலி என்ன என்று பார்ப்பார்கள். அந்த உயிர் ஒலி ஐ. எனவே இன் என்ற ஒளியோடு ஐ என்ற ஒளியினை இணைத்து ஒலிப்பார்கள். ஒலிக்கும்போது இன் ஐ, நை 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 என்ற ஒலி அவர்களுக்கு கிடைத்துவிடும். எனவே ஆ இன் நை என்பதை அன்னை என்று அவர்கள் படித்து விடுவார்கள். மாமா, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், இதுகளை சேர்த்து வச்சே சொல்லி இதுகளை தனித்தனியா எழுதி கத்துக்க கூடாதா மாமா? கூடவே கூடாது. சில பேர் உயிரெழுத்துக்கள் தனி, மெய் எழுத்துக்கள் தனி, உயிர் எழுத்துக்கள் தனின்னு தனித்தனியா கத்துக்குவாங்க. அந்த மாதிரி கத்துக்க கூடவே கூடாது. ஏன் மாமா? உன் குடும்பத்துல உங்க அம்மா மெய், உங்க அப்பா உயிர், நீ உயிர்மை. உன் குடும்பத்துல உங்க அப்பாவை தனியா, உங்க அம்மாவை தனியா, உன்னை தனியா பிரிக்க முடியுமா? அது முடியாது மாமா. அந்த மாதிரிதான் தமிழ் ஆரம்பத்திலே கற்றுக்கும் போதே உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் உயிர்மை எழுத்துக்களையும் சேர்த்து வச்சுதான் கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கிட்டாதான் தமிழை நீ பிழையின்றி எழுத முடியும், பேச முடியும். இப்ப ஒரு விளக்கமா சொல்றேன் பாரு. இந்த சொல்ல பாரு. இந்த சொல்ல நீ எப்படி படிப்ப? இதை தமிழ் சங்கம் என்று படிக்கணும் மாமா. தப்பு. நீ படிச்சது தப்பு. ஏன் மாமா? இதுல ரெண்டாவது சொல்ல சஞ்சம் இருக்குல்ல, அது முதல் எழுத்து என்ன? சா. அந்த சாங்கிற உயிர்மை எழுத்துல என்ன மெய் ஒலி இருக்கு? இச் என்ற மெய்யொலியும் ஆ என்ற உயிர் ஒலியும் இருக்கு மாமா. அப்படின்னா அந்த இச் என்ற மெய்யெழுத்தை எடுத்து தமிழ் என்ற முதல் எழுத்தோட சேர்த்து தமிழ் சங்கம் அப்படின்னு படிக்கணும். இது ஒரு இலக்கண விதி. இப்ப ஒவ்வொரு உயிர்மை எழுத்துக்குள்ளேயும் ஒரு உயிரெழுத்திற்கு மெய்யெழுத்திற்கு அப்படிங்கிற உறவு முறை உனக்கு தெரியலையேன்னு வச்சுக்க, நீ என்ன பண்ணுவ? தமிழ் சங்கம்னு தப்பா தானே படிப்ப. ஆமா மாமா, அந்த உறவு முறை தெரியலனா கஷ்டம்தான். அதனாலதான் கண்ணு ஆரம்பத்திலேயே தமிழை படிக்கும் போது இந்த உறவு முறையை வச்சுதான் கத்துக்கணும். இப்ப இன்னொரு இடத்துல சொல்றேன் பாரு, 10 பாட்டு. இது சரியா? தப்பு. என்ன தப்பு? மாமா, இரண்டாவது சொல்லி முதல் சொல் பா, அதிலே இப் என்ற மெய்யொலியும் இருக்கு. அந்த இப்பை எடுத்து முதல் சொல் 10 என்பதுடன் சேர்த்தால் 10 பாட்டு என்று எழுத வேண்டும். வெரி குட். சரியா கண்டுபிடிச்சிட்டியே மாமா. இந்த உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் இதுகளுக்கு இடையே உள்ள உறவு முறையோட தமிழ் மொழிய ஆரம்பத்திலிருந்தே எழுதி படிக்க ஏதாவது புத்தகம் இருக்கா மாமா? இருக்கு. ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு ஒரு புத்தகம் இருக்கு. இப்ப நான் சொன்னது பூரா அந்த புத்தகத்தை பார்த்துதான். அந்த புத்தகத்தினுடைய பேரு ஒரு மொழியின் ஓசை. என் நூலிலே 80 கற்றல் படிகள் உள்ளன. ஒவ்வொரு கற்றல் படியிலும் 10 செயற்பயிற்சிகள் என 800 செயற்பயிற்சிகள் உள்ளன. மேலும் நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் 500க்கும் மேற்பட்ட சொற்களை படங்களுடன் காணலாம். 10 மீள்பார்வை தேர்வுகளும் உள்ளன. இந்நூல் 9/4/2023 அன்று இந்திய தலைநகரில் நடைபெற்ற தமிழ் கலை இலக்கிய மாநாட்டிலே வெளியிடப்பட்டது.